ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே எங்கள் அனைவரோடும் பேசுவாராக, எங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று சொல்லி. கர்த்தர் எப்பொழுதும் எங்களுக்கு சமீபமாய் இருக்கிறவராய் இருக்கிறார், கிட்ட இருக்கிறவராய் இருக்கிறார். மிக தொலைவிலே அவர் இல்லை, எங்களோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். இதிலே சங்கீதம் 145 18வது வசனத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். வாசிப்போம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஆமென். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று. ஏனென்றால் இதிலே 2 தடவை அந்த காரியம் வருகிறது. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் என்று சொல்லி போட்டு சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஓ உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். இப்ப நாங்க உதாரணத்துக்கு ஏதாவது பேச்சு வழக்கிலே சொல்லுவோம் தானே, இதை வாங்கி தருவார், ஓ இதை செய்தால் இது வாங்கி தருவார். அதுபோல ஒரு இந்த வார்த்தை இருக்கிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் என்று விட்டு அப்படியே சொல்லி இருக்கலாம், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று. ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று சொல்லி. அப்ப கிறிஸ்தவ வாழ்விலே உண்மை வேண்டும் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. உண்மை என்றால் உண்மை, அதற்குரிய எதிர்ச்சொல் பொய், நேர்மை, களவு, அப்படி என்றெல்லாம் இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே உண்மையை விரும்புகிற தேவனாக இருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்வென்றால் உண்மை வழியிலே நடப்பவர்கள் தான் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவம் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. உண்மை இல்லாதவனை திருடன் என்று சொல்வார்கள், பொய்யன் என்று சொல்லுவார்கள் என்று பார்க்கிறோம். திருடன் வஞ்சனையாய் பேசுவான், தான் நினைத்ததை அடையும்படியாக. அப்ப திருடன் வஞ்சனையாய் பேசுகிறான் என்றால் தான் நினைத்ததை அடையும்படியாக. இந்த உலகத்திலே பணத்தை திருடுவார்கள், சொத்தை திருடுவார்கள். இப்படியாக திருட்டிலே பலவிதமான காரியங்கள் இருக்கிறது. அப்படியாக இப்ப மற்றவர்களுடைய நேரத்தை நாம் திருடணுமானால் அதுவும் திருட்டுத்தான் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்கள். ஏனென்றால் திருட்டு பணம் மட்டுமல்ல, சொத்து மட்டுமல்ல. ஏனென்றால் பெரும்பாலும் நிறைய பேர் சொல்லுவார்கள், டைம் இஸ் மணி என்று சொல்லி. நேரம் பணத்துக்கு சமமாக இருக்கிறது, டைம் இஸ் மணி என்று சொல்லி. அப்படியாக நாங்கள் நேரத்தையும் திருடக்கூடாது என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இப்ப தேவ சமூகத்திலே நேரத்தை திருடிவிட்டு சில பேர் சொல்லுவார்கள், அவர்கள் சொல்லுவார்கள், மற்றவர்கள் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை, நான் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லி. அது உண்மை இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் ஒழுங்கின் தேவனாக இருக்கிறார். இப்ப நாங்கள் ஒழுங்கில்லாமல் மாறுபாடாக ஒரு காரியத்தை செய்தோமாக இருந்தால், மற்றவர்களுடைய நேரத்தை திருடினாலும் அதை தேவன் காண்கிற தேவனாக இருக்கிறார். அப்படியாக கிறிஸ்தவத்திலே ஒழுங்கு மிகவும் அவசியம் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஓகே, திருட்டு என்பது சிறிய திருட்டு பெரிய திருட்டு என்று ஒன்றும் வித்தியாசம் இல்லை என்று நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் வேதத்திலே சொல்லப்படுகிறது, கொஞ்சத்திலே உண்மையாயிருக்கிற மனுஷனை அநேகத்தின் மீது அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்லி. அப்ப ஆண்டவர் சிறிய விடயத்திலே தான் இப்படியாக பார்க்கிறார். ஒழுங்காயிருக்கிறானா, ஒழுங்காக செயல்படுகிறானா என்று சொல்லி சிறிய விடயங்களிலே இப்படியாக பார்க்கிறார் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் சிறிய தவறை கூட செய்ய பயப்படுகிறவன் பெரிய தவறை செய்ய மாட்டான் என்று, இது யதார்த்தம், இது உண்மை என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஏனென்றால் ஒரு சிறிய தவறை கூட செய்யாதவன் பெரிய தவறை செய்ய மாட்டான். ஏனென்றால் அவனுக்கு பயம் இருக்கும், தான் ஒரு சிறிய தவறு கூட செய்யவில்லை, பெரிய தவறுகளை செய்யக்கூடாது என்கின்ற அந்த பயம் இருக்கு என்று பார்க்கிறோம். இப்ப ஒரு பெண்ணை
இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லி இந்த வேதம் சொல்லுகிறது. அப்படியாக இருக்கின்ற வேளையிலே ஒரு மனுஷன் ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்காதிருந்தானாக இருந்தால் அந்த இச்சையோடு பார்க்காத ஒருவன் விபச்சாரம் கட்டாயம் செய்ய மாட்டான். இச்சையோடு பார்ப்பது ஒரு சிறிய விடயமாக இந்த உலகத்திலே இருக்கிறது. இன்று களியாட்டுக்கள், கூத்துக்கள் அப்படி என்று பெரிய பெரிய விழாக்கள் எல்லாம் கொண்டாடுகிறார்கள். அந்த அப்படியாக செய்கிற உலகத்தாருடைய பார்வையிலே அது சிறிய காரியமாக இருக்கிறது. இச்சையோடு ஒரு நபரை பார்ப்பது, இச்சையோடு ஒரு பெண்ணை பார்ப்பது சிறிய விடயமாக இருக்கிறது. ஆனால் விபச்சாரம் பண்ணுவது என்பது இந்த உலகத்து மனிதர்கள் மத்தியிலும் அது ஒரு பெரிய ஒரு தவறாக இந்த உலகத்து மனிதர்களே பார்க்கிறார்கள் என்று என்கின்ற வேளையிலே அந்த சிறிய தவறை நாங்கள் செய்யாமல் இருந்தோமாக இருந்தால் பெரிய தவறை செய்ய மாட்டோம். ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்காதவன் ஒரு விபச்சாரத்திலே ஈடுபட மாட்டான். எல்லாவற்றிற்கும் அந்த இருதயத்தின் அந்த சிறிய காரியம் காரணமாக இருக்கிறது பெரும் பாவத்துக்கு என்று பார்க்கிறோம். அப்படித்தான் கொஞ்சத்திலே நாங்கள் உண்மையாக இருந்தோமாக இருந்தால் இப்படியாக தேவன் அநேகத்திலே எங்களை அதிகாரியாக வைக்கிறவராக இருக்கிறார். சிறிய பாவங்களை நாங்கள் செய்யாமல் இருந்தோமாக இருந்தால் பெரிய பாவத்துக்குள்ளே நாங்கள் விழமாட்டோம் என்று நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு பிடிக்காத சில காரியங்கள் உண்டு. ஆண்டவர் இந்த பூமியிலே மனிதனாக பிறந்த வேளையிலே அந்த மலப்பிரசங்கத்திலே எல்லாம் அவர்படியாக அநேக காரியங்களை சொல்லுகின்ற வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலம்பாதையுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படுகிறது என்று நினைக்கிறார்கள் என்று சொல்லி, அப்ப அதிக வசனத்தினால் அலட்டாதீர்கள் என்று சொல்லி, அப்படி என்றால் என்ன என்றால் அலட்டாதீர்கள், அலம்பாதீர்கள் என்று சொல்லப்படுகிறது. தேவையில்லாத காரியத்தை தேவையில்லாத நேரத்திலே பக்தி விருத்தி ஏற்படுத்தாத காரியங்களை இப்படியாக அலட்டாதீர்கள் என்று சொல்லப்படுகிறது. அது நிமித்தமாக நாங்கள் அதை அந்த இரத்தின சுருக்கமாக தகுந்த நேரத்திலே தகுந்த இடத்திலே நாங்கள் உரியவைகளை சொல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் தேவன் ஒழுங்கின் தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, நாங்கள் எடுத்துக்கொள்வோம் நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 2வது வசனத்தை. மனுஷன் தன் வாயின் பலனினால் நன்மையை புசிப்பான், துரோகிகளின் ஆத்துமாவோ கொடுமையை புசிக்கும். இல்ல நீதிமொழிகள் 18:2. மூடன் ஞானத்தின் பிரியம் கொள்ளாமல் தன் மனதில் உள்ளவைகளை வெளிப்படுத்த பிரியமாக இருக்கிறான். ஆமென். மூடன் ஞானத்தில் பிரியம் கொள்ளாமல் தன் மனதில் உள்ளவைகளை வெளிப்படுத்த பிரியப்படுகிறான் என்று சொல்லி, அப்படிப்பட்டவர்களுடைய வாயில் இருந்துதான் இப்படியான தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இப்படியாக வருகிறது என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் என்று சொல்லப்படுகிறது. தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் என்று சொல்லி, அப்படியாக நாங்கள் எங்களுடைய மனதை அடக்கி தேவையில்லாத காரியங்களை தேவையில்லாத இடங்களிலே பேசாதபடிக்கு நாங்கள் பக்குவமாக தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு நடந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்று பார்க்கிறோம். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் அதிலே 30வது வசனத்தை வாசிப்போம். அவன் மாறுபாடானவைகளை யோசிக்கும்படி 32 பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குறவன் உத்தமன். ஆமேன். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களை, வீண் அலம்பனான வார்த்தைகள் என்னத்தால் வருகிறது என்றால் தங்களுடைய மனதை அடக்காதவர்களுடைய வாயிலிருந்து வீண் வார்த்தைகள் வருகிறது என்று பார்க்கிறோம். அப்படியாக நாங்கள் எங்களுடைய மனதை அடக்கி வீண் வார்த்தைகளை அலம்பலான வார்த்தைகளை பேசாமல் இப்படியாக தேவ சமூகத்திலே சரி நாங்கள் வெளியிலே இருக்கின்ற வேளையிலேயும் பக்தி விருத்தி உண்டாகுகிற கதைகளை நாங்கள் கதைக்க வேண்டும். இப்பொழுது எங்களுடைய பேச்சை யாராவது கேட்டால் அவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறது போல எங்களுடைய பேச்சு இருக்க வேண்டும். இவன் வாயை திறந்துட்டான், எப்ப மூட போறானோ தெரியவில்லை என்று சொல்லி எங்களை குறித்து அவர்கள் நினைக்க கூடாது. என்றால் நாங்கள் பேசுகின்ற வேளையிலே நாங்கள் மற்றவர்களோடு கதைக்கின்ற வேளையிலே எங்களை குறித்து அவர்கள் கதைப்பதோ மனசுல நினைப்பதோ எங்களுக்கு தெரிய போவதில்லை. ஆனால் உள்ளாலே அவர்கள் சிந்திப்பார்கள். நாங்கள் புறப்பட்டு போனதுக்கு பின்பதாக
அவர்கள் கூடியிருந்தவர்கள் தங்கள் ஒவ்வொருவருக்கு இடையிலே கதைப்பார்கள். இப்படியாக இந்த மனிதன் இப்படியாக தேவையில்லாத காரியங்களை பேசி மூடனை போல அலம்புகிறான் என்று சொல்லுவார்கள் என்கின்றது நிமித்தமாக நாங்கள் இந்த உலகத்திலே அநேகர், இந்த உலகத்து மனிதர்களை ஞானமாய் பேசுகின்ற வேளையிலே தேவனுடைய பிள்ளைகள் ஞானமாய் பேசி தேவனுடைய ஆசீர்வாதத்தை இப்படியாக சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த மலைப்பிரதங்கத்திலே இப்படியாக உங்களுடைய ஜெபத்திலே வீணாய் அலம்பாதீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் என்றால், தேவனுடைய சமூகத்திலிருந்து எங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் தேவனுடைய பிள்ளைகள் இந்த தேவனுடைய சமூகத்திலும் சரி வெளியிலும் சரி புறஜாதியார் காணுகிற இடங்களிலும் சரி அவர்கள் பேசுகின்ற வார்த்தை கிருபை பொருந்தினதாக இரத்தின சுருக்கமாக இப்படியாக இருக்க வேண்டும். அப்படியாக இருக்கின்ற வேளையிலே தேவனுடைய நாமமும் மகிமைப்படும். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களை அவர் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார் என்று பார்க்கிறோம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குகிறவன் இப்படியாக அந்த வசனம் இந்த இடத்திலே குணா பிரதர் சொன்னார் நினைக்கிறேன். சர்வ வல்லவருடைய நிழலிலே உன்னதமானவருடைய மறைவிலே இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான் என்று சொல்லி, அப்ப சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்கக்கூடிய ஒரு கூடியவன் அந்த உன்னதமானவருடைய மறைவிலே இருக்க வேண்டும். அப்படியாக மறைவிலே இருக்கிறவன் தான் இப்படியாக சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்கள், அப்படியாக நாங்கள் தேவனுடைய நிழலிலே தங்கும்படியாக நாங்கள் தேவனுக்கு பிரியமாக நடந்து எங்களுடைய வார்த்தையும் சரி எங்களுடைய செய்கையும் சரி எல்லாமே தேவனுக்கு பிரியமான காரியங்களாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்காக அவர் வேதத்தில் அநேக ஆலோசனைகளை சொல்லி இருக்கிறார். தாமே அதன்படி நடந்தும் காட்டியிருக்கிறார். பிரியமானவர்களே, அப்படியாக ஆலோசனைகளை மட்டும் அவர் சொன்னது மட்டுமல்ல, எப்படி நடக்க வேண்டும் என்று அவர் இந்த பூமியிலே வாழ்ந்த காலத்திலே இப்படியாக தம்மை இப்படியாக முழுவதுமாக அர்ப்பணித்து எங்களுக்கு நடந்து காட்டினார் என்று பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாங்கள் எதை செய்தாலும் ஆண்டவருடைய பாதையிலே, அவர் நடந்த பாதையிலே நாங்கள் நடக்கிறோமா, அவர் சொன்னபடி நாங்கள் பேசுகிறோமோ என்று சொல்லி எல்லாவற்றையும் நாங்கள் நிதானித்து பார்த்துபடியாக நடப்பவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் எந்த இடத்திலும் வீண் வார்த்தைகளை அலம்பவில்லை. ஏனென்றால் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார்கள், சிலுவையிலே அறைய போகிறார்கள், அந்த இடத்திலே பிலாத்தின் இடத்திலே கொண்டு போகிறார்கள், ஏரோதின் இடத்திலே கொண்டு போகிறார்கள், அநேக அந்த இடத்திலே நியாய சங்கத்திடத்திலே கொண்டு போகப்படுகிறார். அப்படியாக கொண்டு போகப்படுகின்ற வேளையிலும் நீர் தேவனுடைய குமாரனா என்று சொல்லி அவர்கள் கேட்ட வேளையிலே அவர்படியாக அதை குறித்து பெருசாக விவரித்து சொல்லவில்லை. நீங்கள் சொல்லுகிறபடி நான் அவர்தான் என்று சொல்லி அப்படியாக கதையை முடித்தார். இப்படியா இந்த காரியத்தை எங்களிடத்திலே ஏதாவது கேட்டிருந்தால் நாங்கள் பெரிய மனத்தியால கணக்கிலே எப்படியாக டைம் எடுத்து அதை குறித்து விரிவாக சொல்லி, அப்படி அல்ல. ஆண்டவரே எங்களுக்காக இப்படியாக அந்த இடத்திலே வாழ்ந்து காட்டினார். எப்படியாக பேச வேண்டும், ஒரு கிறிஸ்தவன் எப்படியாக பேச வேண்டும், எப்படியாக நடந்து கொள்ள வேண்டும், கோபம் இந்த இடத்திலே ஒரு கிறிஸ்தவனுக்கு வர வேண்டும், அப்படியாக அமைதியாக எப்படி இருக்க வேண்டும், சாந்தமாக மற்றவர்களிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்று சொல்லி கண்டிப்பாக எப்படியாக பேச வேண்டும் என்று ஆண்டவரே எல்லாவற்றிற்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார். ஆண்டவர் ஒரு இடத்திலே கோபப்பட்டார், இப்படியாக ஆலயத்திலே என்னுடைய வீடு ஜெப வீடா இருக்கிறது, அதை வியாபார ஸ்தலமாக்கினீர்களா என்று சொல்லி அந்த இடத்திலே கோபப்பட்டு அந்த இடத்திலே அந்த விக்கிரவர்களுடைய காரியங்களை இப்படியாக தட்டி இப்படியாக விட்டார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படியாக நாங்கள் தேவனுக்கு பிரியமாக அனைத்து காரியங்களையும் இப்படியாக செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஒவ்வொரு சிறிய விடயத்திலே நாங்கள் தவறாமல் இருந்தோமாக இருந்தால் நாங்கள் இப்படியாக பெரிய பெரிய விடயத்தை கூட செய்ய பயப்படுவோம். சிறிய தவறை கூட நாங்கள் துணிந்து செய்யாமல் இப்படியாக நாங்கள் கவனமாக இருந்தோமாக இருந்தால் பெரிய தவறு செய்யும்படியாக நாங்கள் ஒருபோதும் போக மாட்டோம் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த ஆண்டவர் இந்த பூமியிலே வந்தபடியாக தமக்கு சீசர்களை தெரிந்து கொண்டார். 12 சீசர்களை தெரிந்து கொண்டார். அந்த சீசர்களோடு ஆண்டவர் எப்படி பாடுபட்டிருப்பார் என்று சொல்லி நான் அடிக்கடி நினைப்பேன். பிரியமானவர்களே,
அப்ப சீசர்களை வைத்து நடத்துவது என்பது ஒரு சாதாரணமான காரியம் இல்லை. ஒவ்வொருவரையும் பார்த்தோமாக இருந்தால் அநேகர் அதிலே மீன் பிடிக்கிறவர்களாக இருந்தார்கள், அநேகர் ஒரு படிப்பறிவில்லாதவர்களாக இருந்தார்கள். ஒரு பழக்க வழக்கங்கள் என்பது மிகவும் நல்ல படித்த மனிதனை போல இருந்திருக்காது. அப்படிப்பட்ட 12 சீசர்களையும் ஆண்டவர் நடத்துவதற்கு ஆண்டவர் பெரிய பாடம் எல்லாம் எடுக்கவில்லை. ஆண்டவர் நடந்து காட்டினார். சீசர்கள் ஆண்டவரை பார்த்தார்கள். ஆண்டவரை பார்த்த வேளையிலே அவர் படியாக இந்த பூமியிலே வாழ்ந்து படியாக எங்களுக்காக மரித்து பரமேறி சென்றார். ஆண்டவர் வாழ்ந்து காட்டிய அந்த வாழ்க்கை தான் அந்த சீசர்களை படியாக உலகமே போற்றும்படியான, உலகத்தையே கலக்குகிறதான பெரிய நல்ல அப்போஸ்தலர்களாக படியாக எடுத்து காட்டியது. இந்த உலகமே கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் என்று சொல்லி பெரிய பெரிய ராஜாக்கள், பெரிய பெரிய தலைவர்கள் இப்படியாக சொல்லும் வண்ணமாக அவர்களை படியாக நடத்தினது என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக இந்த பூமியிலே நடந்த வேளையிலே சீசர்கள் எல்லோரும் அவரோடு கூட எப்பொழுதும் போனவர்களாக இருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து படியாக சொன்னார், அந்த ஏழை விதவையை காட்டினார். ஏழை விதவையை காட்டி எல்லோரிலும் அதிகமாக அவள் போட்டாள், காணிக்கையை போட்டாள் என்று சொல்லி அப்படியாக ஓரிரு வார்த்தைகள் தான் சொன்னார். ஆனால் அந்த இடத்திலே அது நாங்கள் அநேக ஒரு வார்த்தையை வைத்து அநேக பிரசங்கங்களை எடுக்கக்கூடியதாக அந்த காரியம் மாறிட்டது. அந்த ஏழை விதவை தனக்கு உண்டான எல்லாவற்றையும் இப்படியாக போட்டு விட்டார். அவர்கள் தாராளத்தில் இருந்து ஒரு சிறு தொகையை போட்டார்கள், அவள் தனக்குள்ள எல்லாவற்றையும் போட்டாள் என்று சொல்லி இப்படியாக சொல்லி அந்த இடத்திலே மகிமைப்படுத்தினார். ரத்தின சுருக்கமாய் சொன்னார், பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள் என்று சொல்லி இப்படியாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொன்னார். பரலோகத்திலே எங்களுடைய பொக்கிஷம் இருந்தால் எப்பொழுதும் எங்கே எங்களுடைய பொக்கிஷம் இருக்குமோ அங்கே எங்களுடைய நினைவிருக்கும், அதை குறித்ததான சிந்தனை இருக்கும் என்று சொல்லி இந்த பூமியிலே பூச்சியும் துருக்களும் இப்படியாக கெடுத்து விடும் என்றார். பிரியமானவர்களே, அப்ப 2 இருந்தால் 1 கொடுத்து விட சொன்னார். 2 அங்கே இருந்தால் நீங்கள் 1 கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார். அப்படியாக கொடுக்கும்படியாய் சொன்னார். தம்முடைய ராஜ்யத்துக்காக நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். வலது கன்னத்தில் அறைந்தால் இடது கன்னத்தை காட்டுங்கள் என்று சொல்லி இப்படியாக சொன்னார். ஏனென்றால் இப்படியாக தீமையோடு நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டாம் என்று சொல்லி வலது கன்னத்திலே அறைந்தால் இடது கன்னத்தை காட்டுங்கள் என்று சொல்லி 1 மைல் தூரம் வரை யாராவது பலவந்தம் பண்ணினால் 2 மைல் தூரம் நீங்கள் அவர்களோடு செல்லுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஏனென்றால் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார். எங்களை ஒருவரும் துஷ்பிரயோகம் செய்ய முடியாது, மிஸ்யூஸ் பண்ண முடியாது. ஆண்டவருக்காக நிற்கின்ற வேளையிலே சில பேர் சொல்லுவார்கள், இவர்கள் என்ன இப்படியாக அப்பாவிகளாக இருக்கிறார்கள், ஏமாந்து போகிறார்கள் என்று. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படியாக 1 மைல் தூரம் பலவந்தம் பண்ணினால் 2 மைல் தூரம் போங்கள் என்று சொல்லி தம்மை தாழ்த்துகிறவர்களை தேவன் உயர்த்துகிறவராயிருக்கிறார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்வு என்பது எப்படி என்று நான் அடிக்கடி சொல்லுவேன் என்றால் ஒரு ஃபுட்பால் மாதிரி தான். நாங்கள் ஒரு எதிர்த்தரப்பு விளையாட்டு வீரர் படியாக ஒரு பந்தை தட்டினால் எங்களுடைய காலிலே பந்து நிற்கும். அந்த பந்தை நாங்கள் எப்படியோ தட்டித்தான் விட வேண்டும். தட்டாமல் விட்டால் விளையாட்டு சுறுசுறுப்பாக இருக்காது, சும்மா தோத்து போற மாதிரி இருக்கும். அப்படி எங்களை நோக்கி வருகிற பந்துகளை நாங்கள் தகுந்த நேரத்திலே இப்படியாக தகுந்தபடி அடித்து விட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பிரியமானவர்களே, அப்படியாக பந்து என்றால் இப்ப உதாரணத்துக்கு எங்களிடத்திலே ஒருவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என்று வைத்துக் கொள்ளுவோம். சொல்லுகிறார், ஒரு தீமையான காரியத்தை சொல்லுகிறார், இதை செய்யுங்கள், இப்படி செய்யுங்கள் என்று சொன்னால் நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையின்படியாக அந்த காரியங்களை அவரிடத்திலே பேச வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அப்படியாக நாங்கள் அதை தட்டிவிட்டு அப்படியே இருக்கக்கூடாது. இதை குறித்து நான் இன்னும் சில வார்த்தைகளை தண்டி விட்டுட்டு இந்த பந்து கதையை நான் சொல்ல வருகிறேன். ஆண்டவர் சொன்னபடி நடந்து அவரில் அன்பு கூறுவோம், அவரை வஞ்சியாதிருப்போம் என்று சொல்லி நாங்கள் தியானிக்க போகின்றோம். பிரியமானவர்களே, இப்ப ஆண்டவர் சொன்னபடி நாங்கள் நடந்து அவரில் அன்பு கூறுவோம், வஞ்சியாதிருப்போம் என்று. அப்ப தேவனை
வஞ்சிக்கிற காரியங்கள் இந்த உலகத்திலே இருக்கிறது. அது தேவனுடைய பிள்ளைகளே சில காரியங்களிலே தேவனை வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இப்ப நாங்கள் பார்ப்போம், நாங்கள் ஆண்டவர் கற்றுத்தந்தபடி வாழ்ந்து காட்டினால் அதிலே வல்லமை உண்டு என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆண்டவர் கற்றுத்தந்தபடி நாங்கள் வாழ்ந்து இப்படியாக நாங்கள் நடந்தோமாக இருந்தால் அதிலே வல்லமை உண்டு. அந்த வல்லமை எங்களோடு கூட இருந்தால், எங்களுடைய பக்கத்திலே 1000 பேர் விழுந்தாலும், எங்களுடைய வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் எங்களை அணுகுவதில்லை. எங்களுடைய கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை நாங்கள் காணுவோம் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம் சங்கீதம் 91:14 நாங்கள் வாசிப்போம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஆமென். அவன் என்னிடத்திலே வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்லி இப்படியாக சங்கீதக்காரன் தேவன் இப்படியாக இடைப்படுகிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் இப்படியாக எழுதுகிறார். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால், எப்படி அவரிடத்திலே வாஞ்சியாய் இருப்பதை நாங்கள் தேவனுக்கு காண்பிப்போம் என்று சொன்னால், அவரிடத்திலே வாஞ்சியாய் இருந்தால் அவருக்கு பிரியமாய் நடந்து கொள்ளுவோம். இப்ப ஒரு மனைவி ஒரு கணவனிடத்திலே வாஞ்சியாக இருந்தால் அந்த கணவன் சந்தோஷப்படும்படியாய் கணவனுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் என்று சொல்லி தெரிந்து முகங்கோணாமல் நடந்து கொள்ளுவார். இப்படியாக அதுதான் அந்த வாஞ்சியா இருக்கிறதுக்கு அர்த்தம் என்று பார்க்கிறோம். நாங்கள் எங்களுடைய தேவனிடத்திலே வாஞ்சியா இருந்தோமாக இருந்தால் எங்களுடைய தேவனுக்கு எப்படிப்பட்ட காரியங்கள் பிடிக்கும், எப்படிப்பட்ட காரியங்கள் பிடிக்காது என்று சொல்லி நாங்கள் தெரிந்து கொண்டு இப்படியாக வாழுவோம். அவன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்லி. ஏனென்றால் எங்களுடைய உதாரணத்துக்கு ஒரு மனிதனுடைய நாமம் எங்களுக்கு ஒரு பேர் தெரிந்தால் காணுமா அந்த பேருள்ளவர் எப்படிப்பட்டவர், எப்படி அவர் நடந்தால் எங்களிடத்திலே அன்பா இருப்பார் என்பதை குறித்து நாங்கள் அறிந்து கொண்டோமாக இருந்தால் நாங்கள் அதன்படி நடந்து அந்த மனிதனுடைய இருதயத்திலே நாங்கள் தயவை பெற்றுக் கொள்வோம். அப்படித்தான் தேவனுக்கு எது பிடிக்கும், எப்படி கதைத்தால் பிடிக்கும், எப்படி நடந்தால் பிடிக்கும் என்று சொல்லி எல்லா விதத்திலும் நாங்கள் அறிந்து கொண்டு தேவனுக்கு பிரியமாக நடந்தோமாக இருந்தால் தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்தில் வாஞ்சை உள்ளவர்களாய் நடந்து அவரை அறிந்து சாட்சியாய்ப்படியாக நாங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி அல்ல, ஆண்டவர் சொன்னபடி நடக்க மாட்டோம், ஆண்டவருக்கு கீழ்ப்படிய மாட்டோம் என்று சொல்லி நாங்கள் இருந்தோமாக இருந்தால் அவரை வஞ்சிக்கிறது போல இருக்கும் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நிறைய கட்டளைகளை கற்பனைகளை எங்களுடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். அதை நாங்கள் இப்படியாக நிறைவேற்ற வேண்டியவர்களாக, நிறைவேற்றாவிட்டால் அவரை வஞ்சிப்பவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மல்கியா 3வது அதிகாரம் 8வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். மல்கியா 3வது அதிகாரம் 8வது வசனத்தை. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசமபாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. ஆமென். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா என்று சொல்லி ஒரு கேள்விக்குறி ஒன்று தேவன் போடுகிறார். நீங்களோ என்னை வஞ்சித்தீர்கள், எதிலே என்னை வஞ்சித்தோம் என்கிறீர்களே? தசமபாகத்திலும் காணிக்கையிலும் தானே என்று சொல்லி. ஆனால் இப்ப இந்த உலகத்திலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அநேக போதனைகள் இப்பொழுது போய்கொண்டிருக்கிறது. தசமபாகம் இப்பொழுது கொடுக்க தேவையில்லை, இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலம், இப்பொழுது கொடுக்க தேவையில்லை என்று சொல்லி நாங்கள் 9வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள்.
என்ன சொல்லப்படுகிறது? நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லோரும் என்னை வஞ்சித்தீர்கள். ஓகே, இதுவும் பழைய ஏற்பாடுலான்றங்க. அப்ப இதையும் சொல்லலாம், பழைய ஏற்பாட்டு காலத்துல தான் அப்படி சொல்லப்பட்டிருக்குது என்று சொல்லி இப்படியாக ஆனா 10வது வசனத்தை வாசிப்போம். அப்படியும் சொல்லுவார்கள், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை துறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். யார் சொல்லுகிறார்? சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமமாக இருக்கிறது. அப்ப என் ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்து பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாத மட்டும் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வரிசிக்க பண்ண மாட்டோம் என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப தசம பாகம் கொடுக்க வேண்டுமா என்றால் பழைய ஏற்பாடுல இது இருக்கிற வசனம் தானே இது, புதிய ஏற்பாடுல அப்படி எல்லாம் இல்லை என்று நாங்கள் சாட்டை சொல்லக்கூடாது. ஆனா அதுக்கு ஆதாரம் இங்க புதிய ஏற்பாடுல இருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அப்ப தசம பாகம் எங்கே கொடுக்க வேண்டும் என்றால் நாங்கள் போகின்ற சபைக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் உண்மை. என் ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள் என்று சொல்லி இப்படியாக வேதவசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அப்ப சபைக்கு கொடுக்க வேண்டும். நாங்கள் போகிற சபைக்கு கொடுக்க வேண்டும். தசம பாகம் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறதா என்றால் 100% இருக்கிறது. தசம பாகம் கொடுக்காமல் இருப்பவர்களை சொல்லப்படுகிற ஓட்டையான பையிலே எங்களுடைய பணத்தை போடுகிறோம் என்று தேவன் ரட்சித்து தேவனப்படியாக எங்களை மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களை இன்று நாங்கள் இறந்து எங்களுடைய கல்லறையிலே இப்படியாக புல்லு முளைத்திருக்கும் அப்படியான நிலைமையில் இருந்த எங்களை இப்படியாக அழைத்தவருக்கு நாங்கள் தசம பாகம் சபைக்கு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் சபையிலே இப்படியாக சபையை நடத்த வேண்டும் என்றால் நாங்கள் எல்லோரும் கூடி சபைகளுக்கு வாரோம். சபையிலே அநேக செலவுகள் உண்டு, அநேக காரியங்கள் உண்டு. அதுகளை எல்லாம் பராமரிப்பதற்கு தசம பாகம் தேவை. இந்த இடத்துல நான் இதை குறித்து பேசுவது நல்லது. ஏனென்றால் இதிலே சபையிலே பெரிய பொறுப்பில் இருப்பவர்கள் பேசினால் அப்படியானவர்கள் பேச மாட்டார்கள் நினைக்கிறேன். ஏனென்றால் அவர்களை குறித்து பிறகு வேறு கண்ணாடி போட்டுக்கொண்டு பார்ப்பார்கள். நாங்கள் மத்தேயு 23வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அதில் 23வது வசனத்தை வாசிப்போம். மாயக்காரராகிய வேதபாதகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒற்றலாதாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாய பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். ஆமென். இதிலே தசம பாகத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். மாயக்காரரே, பரிசேயரே என்று சொல்லி நீங்க அதை செய்துட்டு தசம பாகத்தை கொடுத்துட்டு இதை செய்யாம விடுறீங்க. நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள். ஆண்டவர் சொல்றார், அதையும் செய்யணும் மகனே, இதையும் விட்டு விடாது இருக்க வேண்டும் என்று சொல்லி அடித்து சொல்லுகிறார். யார் சொன்னதென்றால் எங்களை மீட்கும் பொருளாக இந்த பூமிக்கு வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்படியாக உறுதியாய் சொல்லுகிறார், அதையும் செய்ய வேண்டும், இதையும் விட்டு விடாதிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். வேற ஒன்றுமே ஆண்டவர் அதை விட அலம்பே இல்லை. மனுஷன் கூட வார்த்தைகளை சொல்லி ஏதாவது சொல்லி அலம்பு. ஆண்டவர் சரியாக சொன்னார், அதையும் செய்ய வேண்டும், இதையும் விட்டு விடாது இருக்க வேண்டும் என்று. அப்படியாக இருந்தால் நாங்கள் போகிற சபையை தாங்காம சில பேர் சொல்லுவினோம், நாங்கள் சபைக்கு தசம வாங்க கொடுக்குறதில்ல, தெரிந்தானே பங்கள் அப்படி இப்படி எல்லாம். ஐயா, அதுக்கு நாங்கள் கொடுக்குறேன் இல்லை. நாங்கள் ஊரில் ஊழியம் செய்கிறோம், ஆப்பிரிக்காவுக்கு அனுப்புகிறோம், ஜப்பானுக்கு அப்படியாக வேறு வேறு தேசங்களுக்கு அனுப்புகிறோம், சபைக்கு பெருசாக கொடுப்பதில்லையாங்க. நோ 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 தசம பாகத்தை சபைக்கு தான் கொடுக்க வேணும். அப்படி அதுக்கு மேலாக கொடுப்பதென்றால் நாங்கள் வேறு ஊழியங்களுக்கு கொடுக்கிறேன்டா கொடுக்கலாம். ஏன்னா ஆண்டவர் தானே சொல்லுகிறார். புதிய ஏற்பாடுல பார்த்தோமா இருந்தால் தங்களுக்கு உண்டான யாவற்றையும் விற்று இப்படியாக பகிர்ந்தார்கள், தங்களுக்குள்ளே பகிர்ந்தார்கள், ஊழியங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள், அப்படி என்று இருக்கிறது.
ஆனால் இப்ப நாங்க இருக்கின்ற காலத்திலே நாங்கள் தசம பாகத்தை கட்டாயம் ஆண்டவர் எங்களை எந்த சபைக்கு நடத்துகிறாரோ அந்த சபைக்கு நாங்கள் கொடுத்தே ஆகணும். சில பேர் சொல்லுவார்கள் தசமபாகத்தை கொடுக்கிறோம், என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாது. நோ 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 நோ, எங்களுடைய பந்தை தசம பாகத்தை கொடுத்து, நான் ஃபுட்பால் விளையாட்டை சொன்னேனே, நாங்கள் எங்களுடைய காலில் இருக்கிற பந்தை அடுத்தவருக்கு தட்டி விட வேண்டும். அவர் உண்மையாய் நடக்கிறாரோ உண்மையாய் நடக்கவில்லையா என்பதை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். ஏனென்றால் நாங்கள் இந்த உலகத்திலே யாரையும் சுத்தமாத்து பண்ணி விடலாம், ஆனால் ஆண்டவரை ஒருவரும் இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட ஒரு ஞானவானாக இருக்கட்டும், கல்விமானாக இருக்கட்டும், ரவுடியாக இருக்கட்டும், ஒருவரும் ஆண்டவரை சுற்றுமாட்டு பண்ண முடியாது. நாங்கள் சொல்லுகிற நொண்டி சாட்டு போக்கா இருக்கும். இப்படியாக இவர்களிடத்தில் கொடுத்தால் இவர்கள் என்ன செய்வார்களோ, பணம் எப்படி போகும் என்று தெரியாது என்று சொல்லி ஒரு நொண்டி சாக்கு போக்கு சொல்லி நாங்கள் அந்த பணத்தை தசமபாகத்தை கொடுக்காமல் நாங்கள் ஓட்டை பையிலே போடுகிறோம். ஆனால் அது அந்த பை நிரம்புவது போல இருக்கும். ஆனால் ஒரு நாள் வரும், மருத்துவ செலவென்று சொல்லி டாக்டர்மார் சொல்லுவாங்க, அவ்வளவு தொகை வேணும் கொண்டு வாண்டா, அப்படியே ஓட்ட பையால பிஞ்சு அப்படியே விழுந்துடும். பிரியமானவர்களே, அது நிமித்தமாக தசமபாகம் ஆண்டவரிடத்திலே கொடுக்கின்ற வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், அதை கொடுத்து சோதித்து பாருங்கள், நான் வானத்து பனகனிகளை துறந்து இடம் கொள்ளாத மட்டும் போகும் மட்டும் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டோம் என்று சொல்லி, அதனாலே இப்படியாக சோதித்து பாருங்கள் என்று சொல்லி, அப்படியாக ஆண்டவர் பல கற்பனைகளை கொடுத்திருக்கிறார். செய்ய வேண்டும் என்று இந்த தசமபாகம் காரியங்கள் காணிக்கை எல்லாம் நாங்கள் செய்தேதான் ஆக வேண்டும். செய்தால்தான் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் என்று பார்க்கிறோம். இதிலே ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லி நாங்கள் அதை வாசிப்போம். உபாகமம் 5வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஆமென். எங்களுடைய நாட்கள் நீடித்திருக்கும்படியாய் நாங்கள் இருக்கின்றதான தேவன் எங்களுக்கு தந்திருக்கிறதான தேசத்திலே நாங்கள் இப்படியாக நல்ல சுகபவத்தோடு நல்ல சுகபலத்தோடு வாழும்படியாக நாங்கள் எங்களுடைய தாய் தகப்பனை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, கனம், இப்ப நான் என்ற தாய் தகப்பனை கனம் பண்ணுவேன், நீங்கள் உங்களுடைய தாய் தகப்பனை கனம் பண்ணுவீர்கள். இப்ப உதாரணத்துக்கு நாங்கள் குடும்பமாக இருக்கின்றோம், கணவன் மனைவியாக இருக்கின்றோம். இந்த தாய் தகப்பனை கனம் பண்ணுகிற விடயத்திலே ஒன்றில் கணவனின் தாய் தகப்பனை கனம் பண்ணுகிற விடயத்திலே மனைவி தடையாக இருப்பார். ஏன் அவர்களை நீங்கள் அதிகமாக பார்க்கிறீர்கள், கவனிக்கிறீர்கள் அப்படி என்று சொல்லி மனைவி கணவனுடைய தாய் தந்தையை கனம் பண்ணுவதற்கு தடையாயிருப்பாள். அதே நேரம் கணவன் மனைவியினுடைய தாய் தந்தையினரை கனம்படுத்துவதற்கு கணவன் தடையாக இருப்பான். இப்படியாக ஒருவருக்கு ஒருவர் இப்படியாக தடை போட்டால், யார் தடை போடுகிறார்களோ அந்த தடை போடுகிறவர்களுக்கு சாபம் வருகிறது என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, என்றால் அப்படித்தான் ஒரு ஆசீர்வாதமான காரியத்தை ஒருவன் கணவன் செய்கின்ற வேளையிலே மனைவி தடை பண்ணுகின்ற வேளையிலே, மனைவி செய்கின்ற வேளையிலே கணவன் தடை பண்ணுகின்ற வேளையிலே அது எங்களுடைய வாழ்க்கைக்கு சாபமாக வந்து முடிகிறது என்று பார்க்கிறோம். பிரியமான, என்ன சாபம் என்றால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சாபம் இல்லை. ஆனால் நாங்கள் அந்த ஆசீர்வாதமான வழியை நாங்கள் அடைத்து போடுவதன் நிமித்தமாக நாங்களே அதை தேடிக்கொள்ளுகிறோம் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படியாக நாங்கள் எங்களுடைய தாய் தகப்பனை கனம் பண்ண வேண்டியவர்களாக இருக்கின்றோம். கனம் பண்ணினால் ஆசீர்வாதம். தாய் தந்தை இல்லையா, எங்களுடைய உறவினர் தாய் தந்தை மூலம் எங்களுக்கு கிடைத்த சகோதரங்களை நாங்கள் கனம் பண்ண வேண்டும். அப்படியாக கனம் பண்ணுகின்ற வேளையிலே கணவனோ மனைவியோ ஒருவருக்கும் இப்படியாக இடைஞ்சலாக இருக்காத வண்ணம் அந்த காரியத்தை செய்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை இப்படியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சொல்லி, அப்ப கர்த்தருடைய வேதத்திலே சொல்லப்படுகின்ற அனைத்து கற்பனைகளையும் நாங்கள் கைக்கொண்டு நாங்கள் உத்தம மார்க்கத்தாராய் இப்படியாக நடந்து
பாக்கியவான்களாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாமும் நல்லதை கற்றுக்கொண்டு நம் பிள்ளைகளுக்கு நல்லதை கற்றுக் கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, இப்படியாக எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் எங்களை பார்த்து தான் எங்களுடைய பிள்ளைகள் வளரும். அப்ப எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இன்றைய வேத வசனத்திலே நாங்கள் பார்த்தோம், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அப்படி கூப்பிடுகின்ற வேளையிலே, ஆபத்து காலத்திலே நாங்கள் அவரை நோக்கி கூப்பிடுகின்ற வேளையிலே அவர் எங்களுக்கு செவி கொடுத்து எங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். இப்படியாக உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லி அந்த உன்னதமானவருடைய மறைவில் இருக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அப்படியாக இருக்கின்ற வேளையிலே தேவனுடைய ஆசீர்வாதம் எங்களுடைய வாழ்க்கையிலே தங்கும். தேவன் கொடுத்த கட்டளைகளை நாங்கள் கைக்கொள்ள வேண்டும். தேவன் கொடுத்த கட்டளை என்றால் தேவனுடைய பிள்ளைகள் சபைக்கு தசம பாகத்தை கொடுக்க வேண்டும். கொடுக்காவிட்டால் இல்லாட்டிக்கு நான் என்னொன்று சொல்லி பார்க்கிறேன், இப்ப தசம பாகத்தை கொடுக்கவில்லையா, இப்ப இந்த நான் சொல்லுகிற பிரசங்கத்தை வைத்து கொடுக்க வேண்டும் என்று கட்டாயம் இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், கட்டாயமாக அல்ல மனப்பூர்வமாக கொடுப்பவர்களிடத்திலே பெற்றுக்கொள்ளும்படியாக இப்படியாக வேதவசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, தாவீதை பார்த்தோமாக இருந்தால் தாவீது சவரித்த எல்லாவற்றையும் தேவனுக்காக, தேவனுடைய ஆலயத்தை கட்டும் பணிக்காக இப்படியாக கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அப்படியாக நாங்கள் மனப்பூர்வமாக கொடுக்க வேண்டும். என்னோட சவால் விடலாம், தசமத்தை கொடுக்காம விட்டால் இங்க ஆசீர்வாதம் குறை வருகுதா என்று சொல்லி யாராவது சவால் விட நினைத்தால் கொடுக்காமல் பாருங்கோ, தசமபாகம் கொடுக்காமல் இருந்து பாருங்கோ. ஒரு நாளைக்கு அதை நினைத்து நீங்க கவலைப்படுவீங்க. அப்பவும் பிரதர் சொன்னவர் தசமபாகம் கொடுக்கணும் என்று சொல்லி நான் அதை தட்டி கழித்தேன். பாருங்க எங்களுடைய வாழ்க்கை எப்படி இந்த கீழ்நிலைமைக்கு போயிருக்குது. அப்படியாக தசமபாகம் கொடுக்கிறவர்களை தேவன் ஆசீர்வதித்தார். என்றால் அதனாலே தான் அவர் தம்மை சோதித்து பார்க்கும்படி சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அந்தபடியாக தாய் தந்தையை நாங்கள் கனப்படுத்த வேண்டும். அதற்கு மனைவி தாய் தந்தையை கனப்படுத்துகின்ற வேளையிலே கணவன் தடையாக இருக்கக்கூடாது. கணவன் தாய் தந்தையை கனப்படுத்துகின்ற வேளையிலே மனைவி தடையாக இருக்கக்கூடாது. அப்படியாக இருந்தால் அது ஒரு ஆசீர்வாத குறைவாக இருக்கும் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படியாக உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். எப்படி உண்மையாக இருக்க வேண்டும், கர்த்தருடைய கட்டளைகளை கை கொண்டு இப்படியாக உண்மையாய் இருக்கிறோம் என்று சொல்லி தேவனுக்கு முன்பதாக நாங்கள் காட்டிக்கொள்ள வேண்டும். அப்பொழுது தேவன் ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் மனுஷனோ இப்படியாக வெளியரங்கமாக முகத்தை பார்க்கிறான், ஆனால் தேவனோ உள்ளான இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறார். ஆசீர்வாதத்தையும் இப்படியாக பழைய காலத்தில் சொல்லப்படுகிற ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் இப்படியாக வைக்கிறேன், நீங்களே தெரிவு செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய நடத்தை மூலமாய், என்னை விசுவாசிக்கிற முறை மூலமாய் நீங்களே தெரிவு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அப்படியாக தேவன் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இந்த வேதத்தின் வார்த்தையின்படியாக நாங்கள் நடந்து அந்த தேவ ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகின்ற வேளையிலே நாமும் ஆசீர்வாதமாய் இருப்போம். எங்களுடைய சந்ததிகள், பிள்ளைகள் இப்படியாக ஆசீர்வாதமாக இருப்பார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எல்லோரும் அமைதியாக எழுந்திருப்போம். மீதியான காரியத்தை சகோதரன் வந்து வழி நடத்துகின்ற வேளையிலே நாங்கள் எல்லோரும் ஒருமனப்படுவோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையின்படியாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.